நாங்க இன்னைக்கு மீன் சுட்டு சாப்பிட போறோம். மீனை பாருங்க எப்படி இருக்கு. பெரிய மீனா இருக்கா? மீன் பேரு கட்லா மீன். கட்டா மீனா? கட்லா மீன். கட்லா மீனா? என்ன சொல்லுவாங்க? கட்டா மீன். கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இந்த மீனை தான் சுட்டு சாப்பிட போறோம். டேஸ்ட் பண்ண நீங்களும் வாங்க. கட்டா மீன். கட்டா. ஆமா, ஆர்டர் போட்டு அனுப்புவாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. சரி, இப்போ நம்ம எல்லாரும் விறகு பறக்கலாம். வாங்க குயிக் கம் ஆன். சாக்கில பின்னாடி போறான். பிறகு கட்டையா பிறகுல என்ன கட்டையா வேகமா பிறகு மறுபடியும் அப்ப நம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கணும் தானே வந்திருக்கோம். சரி, நான் இப்போ வந்து விறகு பற்ற வைக்க போறேன். விறகு போதும், நம்ம வந்து தீ பற்ற வச்சு நம்ம மீன் சுட ரெடி ஆகலாம். சரியா? இப்போ தீ பத்துமா இல்லையான்னு தான் தெரியல, என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நானே வந்து நோட்டெல்லாம் கிழிச்சு எடுத்து நான் எப்படியாவது பொருத்தி பார்க்கேன். பொறுத்துதான் தான் தெரியல. என்ன சட்டு பொருத்துமா பொருத்தாதான் தெரில. சரி, பொருத்தி பார்ப்போம். தீ பிடிச்சிச்சின்னா இன்னைக்கு மீன் சுட்டு சாப்பிட வேண்டியதான். தீ பிடிக்கலையா தண்ணியை கோரி அமர்த்தி போட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்ண? பொறுத்து கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்காம எப்படி இருக்கும்? சூரியனே வச்சு பிடிக்க வச்சிருவேன். ஏன் கொலப்படுறா? எப்படியோ மீனை வச்சாச்சு. ரெண்டாவது மீன் நான் தான் வைப்பேன். நீங்க வைக்காதங்க, நான் வந்து வைக்கேன். இல்ல கட்டையானா இல்ல. ரெண்டாவது மீன் நான் வைக்க போறேன். வைடா மீனை வைடா. வை நீரு நான் ஒன்று வைக்கேன். இப்போ நான் எப்படி வைக்கணும் மட்டும் பாரு. கட்டையை நாலாவது மீன் அவன் வைக்க போறானா? இல்ல பிடில கையில. ஒரு மீனை வைக்கேன்னு சொல்லுவாரு, எனக்கு கையில மட்டும் பிடிக்க மாட்டாரு. சரி வையில போல வையில. என்னடா நீ வைக்க போறியா? இங்க வா அப்பா இருக்கல, பயப்படாத. இங்க வா, அதான் அப்பா இருக்கல. சரி, எப்படியோ ஒரு வழியா வச்சாச்சு. நல்லபடியா 2 சைடும் வெந்துருமா? இன்னும் வேற விறகு எதுவும் பிறக்கணுமா சொல்லுங்க. வெந்தாலும் வேகலைனாலும் அறவியலனாலும் இன்னைக்கு திங்கிறது தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, நாங்க அப்படியே பீச் பக்கம் போய் விளாட போட்டுமா? எது விளையாட போறீங்களா? வந்தது மீன் சுட்டுதுங்க, விளையாட போறாங்களாம். எவ்வளவு லொல்லு பாரு. இவ்வளவு நேரம் வேகாத வெயில தீ பிடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்படியா? தீய பத்த வச்சதே நானு, ஆனா சொல்றது நீனு. தீயை யாரு பத்த வச்சாங்கன்னு மக்களே சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் பொய் சொல்ல வேண்டாம். சரியா? பார்த்துட்டு இருக்கிற மக்கள் என்ன, அவங்களாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. மீன் நல்லா வெந்துரும் நினைக்க, நல்லா தீ பிடிக்குது. ஆமா, இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரியே மீன் சுட்டு சாப்பிட்டுருவோம்னு நினைக்கேன். சரி பார்ப்போம். மூஞ்சி இஞ்சிலாம் கருவாம இருந்தா சரி. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பழைய ஞாபகம் ஃபுல்லாக இப்போ தான் வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூடலாம் சேர்ந்து என்ன அரளி கொடுப்போம். இதே இடத்துல கறி சுட்டு சாப்பிட்டு இல்லைன்னா பண்ணிட்டு அரளி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலி வந்திருக்கோம். சரி, விறகு போதுமா? நான் வாட்டை இன்னும் பெருக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். போதுமா போதாதா? விரவு எவ்வளோக்குள்ள இருக்குதோ அவ்வளோக்குள்ள தான் மீன் வேகும். இல்லைன்னா மீன் வேகாது. பச்சையை திம்பியா? பச்சையெல்லாம் திங்க முடியாதுப்பா. அப்போ பச்சையை தின்னு, வேணும் தூக்கி தட்டா? சரி, எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் அப்படியே போய் பீச் பக்கம் இல்லை ஆட போறேன். நீங்க தீய பார்த்துக்கோங்க, மீனை பரட்டி போடுங்க. மேலே வைக்க போறேன். என் பின்னாடியே தான் சுத்திட்டே திரிறான். இப்போ என்ன செய்யணும்? மீன் எடுக்கணுமா? மீன் வந்திருக்குமா? வெந்திருக்கும், திருப்பி போடுங்க, கரிஞ்சிராம. திருப்பி போடுறதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன். வெக்க எப்படி இருக்கு தெரியுமாண்ணே? அனல் பறக்கு. ஆமா, தீ நல்லா பிடிச்சிட்டு, நல்லா காஞ்ச விறகுன்னவொன்னே நல்லா பிடிச்சிருச்சு. எப்படி திருப்பி போட? அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறேன்? கை சுட்டுறாம என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சை, கை பொத்துட்டு போய் எரும மாடு. அதுக்கு என்ன செய்ய? சுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா எல்லாம் சூடு வாங்கி தான் ஆகணும். என்ன வாடி? சரி, கரிஞ்சிட்டா அவிஞ்சிட்டா? கரைஞ்சாலும் சரி அவிஞ்சாலும் சரி, இன்னைக்கு திங்கிறது தான். தீய பாருங்க மக்களே, எப்படி எரியுது பாருங்க. எல்லாம் கோரஸா எரிஞ்ச மாதிரி எரியுது. இதுல எப்படி திருப்பி போட போறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். மீன் கரையாம இருந்தா சரிதான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ திருப்பி போடப்போம். என் கையிலே சுட்டு விட்டுரும் போல. எனக்கு வேற உள்ள போய் விழுந்துட்டு இருக்க. ஐயோ, உன்னோட வச்சுக்கிட்டு படாத பாடு பட வேண்டி இருக்குடா. சரி, எப்படியோ ஒரு வழியா திருப்பி போட்டாச்சு. வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெந்துட்டா வேகலையா? இரு பக்கத்துல பாப்போம். வெந்திருக்கா இதுவும்? ஆமா, ஒன் சைடு எல்லாம் வந்துட்டு அந்த திருப்பி போட முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை எப்படியாவது திருப்பி போட்டுறணும். திருப்பி போடு, நீ போடு. அதுக்கு உனக்கு தந்தேன் குச்சை. அதான் நான் திருப்பி போட்டுருவேன். இதானே திருப்பி போடுறேங்கிற பேர்ல மீன் கண்ணெல்லாம் குத்திட்டேன். அச்சோ,
பைத்தியத்தை பாரு இப்ப திங்கணுமா இல்லையா? மீன் கண்ணை குத்திட்டேன். கண்ணு சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால கண்ணு குத்துப்பட்ட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடியா. ஆமா. ம். சரி, எப்படியோ ஒரு வழியா வந்து திருப்பி போட்டாச்சு. மீனை எப்போ எடுக்க? எடுத்துடலாமா, எடுக்க முடியாதா? எடுப்பு எடுப்பு நிச்சயம் கொஞ்சம் வேகட்டும் பே. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தா தான் நல்லா இருக்கும். அதான் வெந்துருச்சுல்ல. இல்ல இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த இன்னும் கொஞ்சம் அந்த அந்த கருவி இருக்கா, ஆமா. அதே மாதிரி எல்லா பக்கமும் கருவி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ரத்தமா இருக்கும். ம். நாங்க சரி, நான் எடுக்கிறேன்ப்பா, அவிஞ்சிருக்கும். நான் வந்து ஒன்றை ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். அது எப்படி? ஐயோ, கை சுடுது. என் எப்படி நன்மை எடுக்குன்னு எனக்கு தெரியல. என் நன்மை பெண்ணி, என் நவீன் மாப்பிள்ளை எல்லாரும் நாங்க ஒரு நேரத்துல பயங்கரமா மீன் ஆளு எல்லாமே சுட்டி சுட்டி இப்படிதான் திம்போம். எப்படி இதே மாதிரி எல்லாரையும் தீய பற்ற வைக்க விட்டுட்டு விரவ பறக்க விட்டுட்டு நீங்க மட்டும் நின்றுட்டே இருப்பீங்களோ? நான் அதுல விர பிறக்கிறேன், நான் தான் விர பிறக்குவேன். அவனும் எல்லாரும் தான் சுத்திட்டு அலைவானுவேன். அப்படியா? ஆனா இது கூட நல்லா தான், ஜாலியாக தான் இருக்கு. என்ன செமையா இருக்கும். அதான் நீ தான் வெளியே போட மாட்டேங்கிய. வெளியே போகணும்னா அது எப்படி ஃபேமிலியா போகணும், சரியா? எல்லாருக்கும் ஃபேமிலி ஆகி போச்சுல, அவங்கவுங்க மீன் சண்டை சுட்டாச்சு, எடுத்துட்டு போவோம். இப்போ இந்த தீயை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு போக கூடாது, சரியா? ஏன்னா இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம அமர்த்தி மண் அள்ளி போட்டு நம்ம இதை வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆக்கிட்டு தான் போகணும், சரியா? சரி நீ போய் தண்ணி குறை போயிட்டல, நீ ஆமா, தண்ணி குறை. நான் தண்ணி கோரிட்டு இப்போ வந்துடுறேன். நான் மீன் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2-3 மீன் அந்த மீன் எடுத்தாச்சு. அந்த மீனை எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க. அதான் அவிஞ்சிருச்சு, அதை இன்னும் எடுத்துருங்க. கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும். ஆனா நீ எடுங்க எடுங்கன்னு சொல்றிய. இல்ல, ஏற்கனவே 3 அவிஞ்சிருச்சு, இந்த 4வது மீன் நல்லா அவிஞ்சிருச்சுல, அதை எடுத்துரும். சரி எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அமர்த்திட்டு மண்ணள்ளி போட்டு இது பண்ணிடலாம். ஏன்னா பக்கத்துல காடுகள்லாம் இருக்குல்ல, தீ பிடிச்சிருச்சுன்னா மறுபடி. ஏன்னா இது வந்து அப்படிலாம் பிடிக்காத நான் இருந்தா நம்ம ஒரு ஆனா இது அப்படி பண்றது கிடையாதுல்ல, இது நல்லதுதான். வந்து பொது இடம். நம்ம பொது இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மீன் சுட வந்திருக்கோம். சுட்டாச்சு, நம்ம அதே மாதிரி தண்ணி ஊற்றி மண்ணை போட்டு அமர்த்திட்டு போகலாம், சரியா? அந்த மீனை எடுத்துட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் இதாயிரும்ல. ஆமா. சரி, நான் சரி, போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தள்ளி தள்ளி தான் விடும். அப்படியா? ஆமா. சரி சரி. ஐஸ் வைக்காதீங்க, முடிஞ்சா ஐஸ் வாங்கித்தாங்க, சரியா? ஐஸ் வாங்கி தர மாட்டேன், ஏன்னா ரொம்ப சளி பிடிக்கும். அதனால ஐஸ் வாங்கி தரேன். பரவாயில்ல, சளிக்காது என்னைய பிடிக்குது. அது வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா, கடற்கரையில இருக்கிற இது வந்து என்னைக்குமே இதாகாது. சரி, ஒரு வழியா பைப்பர் செட்டு எடுத்தாச்சு. இனிமே நம்ம அதில் மீனை வச்சு கொண்டுட்டு போய் ஒரு இணல் பார்த்து உட்காந்து தான் சாப்பிடணும். இந்த வெயிலெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. என்னன்னு தான் எங்க போய் பார்க்கன்னு தெரியல. சரி இரு, நான் மீனை எடுக்க ஃபர்ஸ்ட். மீனை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். இரு இரு பார்த்து. எடுக்கண்டு பைப்பர் செட்டையும் கீழே போட மாட்டேங்க, மீனையும் எடுக்க மாட்டேங்க. கடைசியில் நான் தான் எடுத்து மண்ணாயிட்டுன்னா வைக்கணும். என்னப்பா பண்ணுவா? நான் தான் கடைசியில் எடுத்து வைக்கணும். ஒரு எடு எடு வேலையும் எடு பார்க்க எடு. மாட்டீங்க. எருமை மட்டும் போய் உள்ளே போயிரு. அவளை வேலையும் பார்த்தது நானே. நான் வேலை பார்க்கலன்னு சொல்லி என்ன வேலை பார்த்தீங்க? வேலை பார்க்கறது கட்டையும் அவனை சொல்ல. ஆ, கட்டையும் சின்ன பையன். அவன் இப்ப மீனத்துக்கு போட வர வேண்டியதை நாங்க பாரு, கம்ப வச்சு நோண்டிட்டு இருக்கான். நீ என்ன சரி, பண்ற? தாளை வச்சு இதை பண்ணிட்டு இருக்க. தாளை வச்சு இல்லை, தாளில் வச்சு சாப்பிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதான் புக்கு தானே? ஆமா, ஆனா அது போன டேமுக்குள்ள புக்கு தான். போன இதுதானா? சரி சரி, சரி, பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்துட்டு போகும் வாங்க. ஏதாவது ஒரு இணல் பார்த்து உட்காந்து. தூக்குறேனே, ஹெல்ப் பண்றியா? நீங்க தான் தூக்கணும். நான் கையில தட்டு எல்லாம் வச்சிருக்கேன்ல, நான் வாளி எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வர வேண்டாமா? நான் ஒன்னே மட்டும் தான் தூக்குவேன், இதெல்லாம் தூக்க மாட்டேன். ம், ம். ஒன்னே தூக்கணும்னு சொல்லி இங்க இருந்து அங்க வரைக்கும் தூக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஆமா, ஆமா. சொல்லத்தான் வாய். ஏன் அஹ், அஹ். தூக்குனதே கிடையாதா? ஐயே. சைக்கியோ. சரி, நம்ம எந்த இணலுக்கு போகலாம்? ஏதாவது ஒரு இது நம்மளுக்காக இருக்கும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே, ஐயோ. இப்படி என் மூஞ்ச வெயில்ல பாரு போட்டு மூஞ்ச கரிச்சா பாரு. மண்டை மாதிரி ஆக்கி வச்சுட்டீங்களே நீ. எப்படி நீ இங்க கூட அப்படி பாருங்க, இல்லையா? வரும்போது கரகரன்னு கலகலன்னு வந்தேன். நீ பாருங்க, கருகருன்னு ஆகி போச்சு. சாப்பிடணும்னு வந்தல, அப்ப இப்படிதான் இருக்கும். வேகாத வெயில்ல இங்க பாருங்க, அந்த ரெண்டும் நம்ம வீட்டு செல்ல பிராணி ரெண்டும் எப்படி வருது பாருங்க. பாவம், அது நாக்கு அப்படியே தததான் தள்ளிட்டே வருது, பாவமா சரி இருக்கு. மீனை கொடுப்போம் அதுக்கும். ம். உட்காரு வா. வரலையா? என்னாச்சு? இல்ல, இந்த பிளேஸ் எனக்கு பிடிக்கல. இதுல எப்படி உட்கார முடியும்? முள்ளா இருக்கு. முள்ளா இருக்கா? ஆமா, நாங்களும் இதுல தான் உட்காந்து சாப்பிடுவோம். இதுல உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? இதான் இல்ல. நல்லா இருக்கும். இந்த இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். ம். வேற எனக்கு பிளேஸ்னா எங்க இல்ல, போய் பக்கத்துல பார்க்கணும்? ஏதாவது பிளேஸ் பார்க்கலாம். இது வேணாம். இந்த பாருங்க, முள்ளா கிடக்குது. எப்படி நான் இது பண்ண முடியும்? முள்ளா கிடக்குதா? என்ன 4 மீன் இருந்துச்சு, 3 மீன் தான் இருக்கு. தெரியல, என்னாச்சு? ஜாக்கி தூக்கிட்டு போயிட்டானா? இல்லையே, தூக்க மாட்டேன் நான். சரி, ஒரு வழியா சரி இங்கிட்ட உட்காரு, வந்து இதுல உட்காரு. உட்காந்தாச்சு. இதான் நல்லா இருக்கும் இந்த பக்கம். சரி, உட்காந்தாச்சு. மீனை பிச்சு தாங்க, மேல உள்ள தொலியை பிச்சு தாங்க. இது தொலியை பிச்சு தரணுமா? மீனை பிக்க வேண்டியதானே? ம், நான் சிக்கன் பொடி கொண்டு சிக்கன் வந்திருக்கேன்.
சிக்கன் பொடி வரையாவ? ஆமா, அந்த தட்டுல சிக்கன் பொடியை வச்சு லெமனும் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சிக்கன் பொடி தொட்டு கட்டாவில் சாப்பிடுன்னு சொல்லி சொன்னதே வந்து என் நண்பன் பெண்ணி தான் சொன்னான் ஒரு நேரம். அப்படியா? ஆமா, அவனெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வரும் வரும். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. மூக்குல குத்துனா எல்லாம் ஞாபகம் வரும். இப்போ அந்த சிக்கன் பொடி எடுத்து தட்டுல கொட்டி என்று லெமனுக்கு கத்தி கொண்டுட்டு வரலையே, என்ன பண்ண? சொன்னா கத்திரியா ஒரு மாதிரி. சரி, இப்போ நான் வந்து லெமனுக்கு கத்தி கொண்டு வரல. சரி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி ஒரு பீங்கான் கிடக்கு, அந்த பீங்கானை வச்சு குத்தி ஓட்டையை போட்டு அந்த சாரை புல்ல இது பண்ணிட வேண்டியதான். எலும்பிச்சை சாறுலாம் ஊத்திட்டு இருக்கேன். ஆமா, டேஸ்டா இருக்கும், தெரியாதா? இல்ல, இதை சொல்லவே இல்லாம. உங்க ஃப்ரெண்டு வந்து சிக்கன் பொடி தானே சாப்பிட சொன்னாங்க, அது வந்து குறைப்பூரும். இந்த லெமன் ஊத்துனா குறைப்பூராது, அதனாலதான். சரி, தண்ணி கொண்டுட்டு வரலையே, எப்படி சாப்பிடுறது? இந்த பொடி தொட்டு சாப்பிடணும்னு சொன்னது நான் தான். இல்ல குறைப்பூருமா இவளுக்கு? ஆமா, அதோட எடுத்து வாயில் வைக்கும் போது குறைப்பு வரும். நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு குறைப்பு வராம வருதான்னு பாப்பமா? நான் லெமனை வச்சு சாப்பிட்றேன், எனக்கு குறைப்பு வராது. நீங்க வந்து பொடியை தொட்டு சாப்பிட்றீங்கல்ல, உங்களுக்கு குறைப்பு வரும். பாக்குறீங்களா? என்னடா குறைப்புறீங்க? நீங்க மேல உள்ள தொலியை பீங்க. பிச்சு தின்னு பையன், நான் தான் பிச்சு தரணுமா உனக்கு? எங்களுக்கு கருப்பா இருந்தா பிடிக்காது. கருப்பா இருந்தா பிடிக்காதா? மேல உள்ள தொலியை ஃபுல்லா பிச்சுட்டு உள்ள உள்ள வெள்ளச்சதை தான் எங்களுக்கு பிடிக்கும். எடுத்து தின்னு. ஆஹா, எவ்வளோ ஒரு மனமா இருக்கு. எடுத்து சாப்பிட வேண்டியதான். நான் தின்றுதேன். நான் தான் மொதல் பிப்பேன், நான் தான் மொதல். என்ன பாரு, கட்டை என்னச்சுனா கட்டையும் யாராவது பிச்சு தருவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வேலை என்ன? ஏழை இங்க வாழ. தொட்டு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இரு நான் பிச்சுக்கிட்டேன். நான் பிச்சு தான் முதல் சாப்பிடுவேன். டேஸ்டா பாரு. ஏன் அப்பா, வாவ், செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நீங்க குழம்பு வச்சு சாப்பிட்றதோட, கூட்டு வச்சு சாப்பிட்றதோட, பொரிச்சே சாப்பிட்றதோட, இப்படி சுட்டு சாப்பிட்றதுல சத்துக்கள் வந்து அப்படியே உடம்புக்கு முழுமையா கிடைக்கும். இது புள்ள சொல்லி தந்த நான் தானே? கிடையாது. எதையுமே ஒத்துக்கிட மாட்டேன். கட்டையனுக்கு ஒரு வாய் கொடுப்போம். கட்டையன் பார்த்துட்டே இருக்கான். இல்ல உட்கார்ல, இல்ல உட்காரு. என்னாச்சு? பிச்சு சாப்பிட போறாராம், அவரே பிச்சு சாப்பிட போறாராம். கீழே உட்கார்ல. பாவம், அந்த சேட்டு பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்கலையா? ஆமா, மச்சானும் போயிட்டார்ல. உங்க அண்ணன் வந்தாரு, அவரும் போயிட்டாரு. சரி, அண்ணா அவருக்கு கொடுத்தீங்களே, நான் அவருக்கு மீன் இருக்குமே. இருக்கு, வெளியே அவருக்கு மீன் எடுத்துட்டு கொண்டு போயிரும். செம டேஸ்ட், வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் பசங்க வந்து சுட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேஸ்டா தான் இருக்கு. நம்ம வீட்டுல இருந்தாதான் சமைச்சு சாப்பிட்டாலும் வெளியில சமைச்சு சாப்பிட்றது நல்லா தான் இருக்கு. இன்னும் அடுத்தாப்புல நம்ம ஏரல் போகும்போது ஒரு ட்ரிப்பு, அங்க போய் ஏதாவது சமையல் பண்ணி சாப்பிடலாம். சரியா? என்னதான் பணம் பணம் பணம்னு ஓடினாலும், ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி வரவே செய்யாது. எத்தனை லட்ச ரூபா பணம் இருக்கட்டும், அந்த இதெல்லாம் ஒரு இதுக்கே சொல்லுங்க. ஃப்ரெண்டு கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது, சொல்லுங்க. அது உண்மை தானே? அது உண்மைதான். என்னைக்கு என் ஃப்ரெண்ட் அதுக்காண்டி நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சரக்கு அடிக்கிறது, சைடிஸ் அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது. சரக்கு அவனை என்னைக்கு படிச்சானு? நாங்க மீன் தான் சுட்டுதுமோ. நாங்க என்னைக்கு சரக்கு அடிச்சோம்? ஒரு நாள் கூட சரக்கு அடிச்சு கிடையாது. நானே குடிக்க மாட்டேன், மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி எப்படி குடிப்பானுவேன்? ஐயோடா. சரி, இப்போ அதெல்லாம் எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு, இப்போ நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்புவோம். வெயில் வேற மண்டைய பழக்குது. ஆனா நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அந்த லெமனும் அந்த மசாலா பொடி, அப்புறம் வந்து அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த மீன் கூட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குது. இரு, நீ சாப்பிடலையா? நீ என்ன? ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த தின்னு. சரிங்க, நம்ம வந்து பசங்க ஆசைக்காக சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து மீன் சுட வந்தோம். அதே மாதிரி இவ்வளோ காத்தடிக்கிறதையும் தாண்டி விறகெல்லாம் பிறக்கி தீ பிடிக்காத தீயையும் எரிச்சு நம்ம வந்து அதில் மீன் சுட்டு சாப்பிட்டுட்டோம். சரி, பசங்க ஆசைக்காக நம்ம வந்தது நிறைவேறிட்டு, என்ன நம்ம பசங்க என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பாய். எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல் வீடியோ